தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜோதிஸ் வலையொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மக் கேக் தான். இது சுலபமாக சட்டுன்னு 2 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு கேக் தான். வாங்க வலையொலிக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மக் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். இதில் நான் 1/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் இது சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான கொக்கோ பவுடருக்கு பதிலாக நான் மைலோ சேர்க்குறேன். தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொக்கோ பவுடர், தேவையான அளவு கொக்கோ பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். கலக்கிறதுக்கு தேவையான அளவு பால், ஒரு 3 ஸ்பூன் அளவு பால். தேவையான அளவு எண்ணெயை சேர்க்குறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு டேப் வாட்டர், குழாய் தண்ணியை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி இருக்கணும். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு சாக்லேட் சிப்ஸ் சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிடங்கள் வைக்க போகிறோம். அருமையான ஒரு மக் கேக் தயாராகிடுச்சு. இது சரியாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு டூத்பிக் எடுத்து இதை இப்படி நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய 2 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு கேக் வகை தான் இது. நீங்கள் கேக் சாப்பிடணும் திடீர்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக் கேக் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.